ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா சண்டே சமையலில் என்ன ஸ்பெஷல், நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பென்னியும் காமிக்க போகிறேன். எங்கள் அம்மா வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பார்ப்பாங்க? வெளியே எடுத்தால் தானே தெரியும். அது என்ன ரெட் கலர் தானே? இது ஆரஞ்சா? ஆரஞ்சு கலர் மீனா? இது மீன் பேர் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாதா அவங்களுக்கும்? எவ்வளோ பெருசு! என்ன 1 கிலோ மேலே இருக்குமா? மேலேயே இருக்கும் பொழுதே, செம வெயிட்டாக இருக்கே. கால் பண்ணட்டுமா? இப்போ பாரு பாருங்க. ஓய், இப்போ பார்த்துட்டே இருங்க. அவரை பார்த்தோம். மோனியே, அவளை பாரு. எதுவுமே சொல்ல வேணாம், பார்த்தாவே மாடி போயிடுவாங்க. செம்ம நடிப்பு இல்ல? ஒரு ஸ்டெப்பு போய் படுத்தாச்சு, அவ்வளோதான். பாய் பென்னி. என்னம்மா பண்ணுறீங்க? ஏரா க்ளீன் பண்ணுறீங்களா? இது வெள்ளை ஏரா. உனக்காக அவர் அமிச்சு நீ சொல்லாமல் கொள்ளாமல் எப்படியோ வந்துட்டு இருக்கிற. நான் நின்று வாங்கிட்டு பையன் வந்தான், கார் எடுத்துன்னு மொபைலில் நிற்கிற வா எடுத்து விட்டு போகிறான்னு போயிட்டு இங்கே தான் விட்டு போகிறான். ஏரா இப்படி நல்லா இருக்கா? எவ்வளோவா அந்த ஏரா? எவ்வளோவா? 100 ரூபா 1/4 கிலோ. ஓ, நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நண்டு இருக்கு, எல்லா மீனும் இருக்குது. சரி நண்டு வாங்கலான்னு பார்த்தேன். சரி வேணாம், இது வேற நீங்கள் செய்கிறீங்க. ஏரா ஃபுல்லாக உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. உழுக்கணுமா? இப்போ எடுத்துட்டா? இல்லை, லாஸ்ட்டாக கூட பண்ணுங்க. இப்போ ஃபுல்லாக எடுத்துட்டு கூட லாஸ்ட்டாக கூட க்ளீன் பண்ணுங்க. நேற்று எடுத்து அது அழகாக இருந்துச்சுல்ல, காணும். சரி எடுங்க. மீன் வெட்ட போய்க்கிறாரா? ஆமாம், மீன் வெட்ட போயிருக்காங்க. மீன் வந்து அது என்னால் ஆய முடியாது. ஐயோ, அவ்வளோ பெருசாக இருக்குது. யார் அதை க்ளீன் பண்ணுறது? அது கடையில் கொடுத்து தான் வெட்டணுமா. அது மீன் என்ன பேருன்னு தெரியுமா? காமிச்சனே. கடவாவா? ஏய், கடவாவா? யார் சொன்னா? தெரியல. கடவான்னு அது என்ன மீனுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் அது மீன் காமிச்சேன் இல்லைங்களா, அது என்ன மீனுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்ய போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ உள்ளே போகலாம். பென்னியை காணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், காலிங் பெல் அடித்தா மட்டும் கரெக்டாக வருவா பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கோங்க, பெல் அடிக்கிறேன், வரா. அம்மா இங்கே வாங்க, பென்னி பாப்பா இங்கே வாங்க. தூங்கிட்டு இருக்கீங்களா? மேலே தூங்கிட்டு இருக்கா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ போய் பிரியாணி செய்யலாம் நம்ம. ஹாய், இந்த பக்கம் என்ன பண்ணுற? என்ன பிரியாணி தான், ப்ரான் பிரியாணி செய்கிறேன். செஞ்சிட்டியா? இல்லை, இப்போ தான் செஞ்சுட்ருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். எப்போ செஞ்சு முடிக்கிறது? எனக்கு இப்போவே பசி எடுக்குதே. இது ப்ரான் தம் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். வெறும் பிரியாணி மட்டுமா?
உனக்கு இதோ இங்கே ப்ரானு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க. உனக்காக யாரா ஃப்ரை பண்ண போகிறேன். முட்டை முட்டை தான் அதை வெந்துட்டு இருக்கு பாரு. எங்க இதோ. எவ்வளோ நேரம் ஆகும்? இதை தம் போட்டு உனக்கு யாரா டக்குன்னு ஃப்ரை பண்ணி தரேன். தேவிமா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. 1 ஹவரில் முடிஞ்சிடுமா? முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சிடும். பசி எடுக்குதுமா காலையிலே. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். டிவி பார்த்துட்டே இருக்கியான். நான் அதுக்குள்ளே முடிச்சிடறப்பா. இது எட்டி எடுத்துக்குள்ளேயும் போதும் ஆயிடும். அப்போ அந்த சைடு வச்சுக்கணும் உப்பை. ஏது எந்த சைடா? நைஃப் எல்லாம் இங்கே வச்சா இதுவே சின்ன கிச்சனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நீங்கள் கிச்சனை காமிடி எவ்வளோண்டு இருக்கு பாருங்க. இந்த பக்கம் திரும்பியே காமிக்க முடியாது. ஆமாம், சின்ன கிச்சனை. இதுலேயே நான் ஃபுல்லாக இவ்வளோ பாத்திரத்தை அடுக்கி வச்சுருக்கேன்ல. கவுண்டர் டாப்பில் சுத்தமாக இடமே இல்லை. இது பாருங்க, செய்யுமா உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறது இந்த இடம் தான். இவ்வளோ தான் இருக்குது இடமே. இதுலேயே நான் க்ளீன் பண்ணி செய்யணும். இங்கே உப்பு இங்கே வச்சா நைஃப் எல்லாம் அங்கே வச்சு அதுவும் எடுக்க முடியாது. ஃபுல்லாக ஆயிலாக ஆகிடும். அதனால் எல்லாமே தள்ளி வச்சுட்ருக்கேன். இது பின்னாடி போய் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருந்தால் நம்ம எடுக்கிறதுக்கு எனக்கு வாட்டமாக இருந்துச்சு. ஏன் தம் பிரியாணி செய்கிறதுனால இது இவ்வளோ பெருசு எடுக்கிறதா இருக்குது. இன்றைக்கி 1 கிலோ சீரக சம்பா அரிசியில் ப்ரான் பிரியாணி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டில் இன்றைக்கி 6-7 பேர் இருக்காங்க. 6-7 பேர் சாப்பிட்லாம் நல்லா. அதனால் இது கொஞ்சம் பெருசாக எடுக்க வேண்டியதாகிடுச்சு. செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன செஞ்சேன்னு சொல்லிக்கலாம். ஆமாம். என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீ வேறு இன்னைக்கு பார்த்து எறாவும் வேணுன்ற நான் என்ன பண்ணுறது? அதனால தான் வேணும் எனக்கு. நான் நேற்றே சொன்னேன் எனக்கு தொக்கு வேணும்ன்ட்டு. இல்லைன்னா பிரியாணி ட்ரையாக இருக்கும்ல. இந்த எறாவும் நான் மீன் ஒன்று காமிச்சேன் பாருங்கள். அந்த மீனும் மட்டும் நேற்றே வாங்கிட்டு வந்துட்டாங்க காசிமேட்லேருந்து. இன்றைக்கி எங்கள் அம்மா இவ எறா தான் வேணும், ஃப்ரை வேணும்னால அவங்க சும்மா இவளுக்காக தான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவள் பேர் சொல்லி எல்லோரும் 2 எடுத்துப்போம். அது வேறு. என்ன ரெசிபி சொல்லலையா? என்ன ரெசிபி நான் இன்ட்ரோலேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். அது ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா ப்ரான் ஃப்ரை. இன்க்ரீடியன்ட் போடுறேன்னு கேட்குறியா? இது வரைக்கும் என்ன பட்டை, லவங்க, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டேன். அடுத்தது வெங்காயம் போட்டு வதக்கினேன். தக்காளி இப்போ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அடுத்தது ப்ரான் சேர்க்கணும். தயிர் வாங்க அமிச்சேன். மீனை வெட்டிட்டு வான்னு உங்கள் டேடி இன்னும் வராரு. அது ரொம்ப பெருசாக இருக்குது. என்னால் அது சுத்தமாக முடியவே முடியாது. அதான் கடையில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன மார்க்கெட் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எங்கே? நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு எந்த கடை இருக்கும்? நைட்டு எத்தனை மணிக்கு? பெருசாக இருக்குல்ல, அது நம்மளால் அவ்வளோ தலையாக அவ்வளோ பெருசு இருக்குது. அது யார் வெட்டுறது? அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. என்னால் என்னால் முடியவே முடியாது. உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணியா? முதல்ல பிச்சுட்டோம்மா. அது இல்லை, அது கிடையாது. அது நரம்பு எல்லாத்தையும் க்ளீனாக இருக்கு. சரி சரி, நாளைக்கு செஞ்சுக்குவியா? இப்போ வேணுமா அவளுக்கு? சாப்பிட மாட்டேன்ல. எல்லாமே இப்போ வேணுமா? இதெல்லாம் நாங்கள் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வைங்க. இப்போ டட்டைல் போட்டு கை வாஷ் பண்ணுமா? டட்டைல் போட்டு வாஷ் பண்ணு. இப்போ இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு 4 மணிக்கா நாங்கள் வெளியே வேற போகிறோம். ஸ்வேதா என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக இன்றைக்கி கிளம்புறோம்.
இப்போ காலையிலேயே நாங்கள் போக வேண்டியது. இதெல்லாம் நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் மறுநாளும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். சரி அதுக்காக என்ன பண்ணுறது, எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு இது முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பணும். இவ்வளோவும் காலையிலேருந்து செம்ம வேலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கலர் பார்க்க நல்லா இருக்கு. கலர் பார்க்க நல்லாயிருக்கு. செஞ்சிட்ட பிறகு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். சொல்லு. போய் சொல்ல மாட்டேன். சொல்லு. ஆனால் இவங்க டேடி இருக்கார் பாருங்க, அது நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட நல்லா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் மட்டும் கேட்டால் அமைதியாக இருப்பாங்க. பேசுறது அடி பாவி. அப்போ உண்மையை சொல்லு, நான் செய்யறது நல்லா இருக்காதா சமையல்லாம்? சொல்லு சொல்லு. என் வாயால சொல்றது அப்படி ஃப்ரெண்ட்ஸ், அவள் சொல்கிறதெல்லாம் போய் அவள் வேணும்னே இப்போ நக்கல் அடிச்சு நான் சொல்கிறா. நான் உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. செய்கிற சமையல் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? சூப்பரா பயப்பட எல்லாம் இல்ல. சரி நீ அந்த பக்கம் திரும்பி பேசுமா. அதெல்லாம் இல்லம்மா, அருமையா செய்வா சமையல் எல்லாம். உண்மையா சொல்றேன், நல்லா பண்ணுவா. காசு வாங்கிட்ட போல. அதான் பொண்ணுகிட்ட போய் காசு எவ்வளவு தரேன் நாங்க அந்த மாதிரிலாம் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பேசக்கூடாது. உண்மையா காசு கொடுத்து எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றது பாக்கணும். அவங்க எல்லாம் தொலைவா இருக்காங்க, இல்லன்னா சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவேன். சாப்பிட முடியுமா? அதுதான் இப்போ அவங்க சரி 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 ஓகே. இப்போ நான் சமையல் செஞ்சேன்னா நீ சாப்பிடாத. எங்க வாயை பார்த்துட்டு நீ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடு. என்னம்மா பண்றது, அம்மா சமையல். நடிக்காத நடிக்காத. வீட்ல இல்ல அதான் நடிக்காதடி. நானே பெரிய நடிகன், என்கிட்ட நடிச்சு காட்டியா மாவான. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. முட்டை அதோ அவளுக்காக. எனக்கு மட்டும் தான். ஆமா 4 முட்டை நீ தான் சாப்பிட போற. சாப்பிட மாட்டேன். நானும் பென்னி மட்டும் தான். நீ பென்னி இல்ல யுஷாந்த், நீ பென்னி. துவார் இதோ வந்துட்டாரு பார். ரைஸ் வாங்கிட்டீங்களா? டாடி வாங்கிட்டு வந்துட்டாங்க பார். வெட்டிட்டீங்களா? ஏன் எவ்வளோவா? 70 ரூபாவா? அடி பாவி. ஒரு மீன் வெட்டுறதுக்கு 50 ரூபாவா? மாமா தயிர் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த இதோ இதில் போட்டுருங்க. ஏமா இவ்வளோ க்ளோஸ்அப் வரேன்? நானா வரேன், எனக்கு வேலை இருக்கு, நான் கிட்ட வரேன். இதில் வாங்கிக்கோமா இந்த பக்கெட்டில். ஏன்னா இது வேற தீஞ்சு போயிடும். என்ன தெரியாது. இந்த ஒரு மீனுக்கு 50 ரூபா. ஏன் ரெட் கலர்ல இருக்குது? ரோஸா? பார்க்கவே பயமா இருக்கு எனக்கு. எனக்கு வேணாம் இந்த மீன்லாம், நான் சாப்பிட மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நல்லா இருக்கும்டா. காமி முள்ளு இருக்கா? காமிங்க. ஷூ என்னம்மா இப்படி இருக்கு? இதெல்லாம் எடுத்துடணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களா? நான் போகிறேன். அவங்க மீன் பார்த்தாங்கல்ல, அம்மா காட்டினாலாமே. சரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்க, நான் போகிறேன். பார்த்துட்டு வா. பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு பார்த்தா. சரி நான் போகிறேன். பயப்படுறியா? நான் போகிறேன். பை. சரி நான் உள்ளே எடுத்துன்னு வரேன். மீ முடிஞ்சிச்சா? என்னது? எறா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அவ்வளோதான் நிறுத்த போகிறேன். இது என்னது? மீன். இவ்வளோ வேணுமா இருக்கு? ஆமாம், அது கடையில் கொடுத்து வெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. பிரியாணி தம்மில் இருக்குது, அவ்வளோதான் எடுக்க வேண்டியதான். இன்னும் ஒரு ஆளுக்கு ஒரு மீன். எனக்கு வேணும் இந்த மீன். எக்கு ரெடி. பயமா இருக்கு பார்க்கவே. அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, சாப்பிட்டு பாரு. எனக்கு வேண்டாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. வேண்டாம் வேண்டாம். நல்லா இருக்குடி பிரியாணிக்கு. அவ்வளோதான் நிறுத்திட்டேன் பாரு.
அவ்வளோதான். தலை சுத்துது. அது எனக்கு மட்டும்தான். அவ்வளோ இருக்குது. நாங்களும் சாப்பிடுவோம். நோ, நானும் சாப்பிடுவேன். நானும் சாப்பிடுவேன். எனக்கு மட்டும்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்து வெளியே என்ன நான் செஞ்சேன்னு எல்லாத்தையும் காமிக்கிறோம். இங்கே காமிச்சிட்டோமே. நீயே காமிச்சேனா? சாப்பிட்டு டேஸ்ட் நீ சொல்லிடுறியா? ஆ, இது பர்மா லுங்கி. சண்டே சண்டே ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஸ்பெஷல் ட்ரெஸ். சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரெஸ். அப்போ என்ன பண்ண சொல்கிற? அப்போ வீடியோவில் சும்மா மேலே மட்டும் நல்லா போட்டு கீழே நைட்டி போட்டுன்னு வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டாப் மாற்றிட்டு பண்ணுறேன். நைட்டி இல்ல, ட்ரெஸ் இல்ல, வீடியோல ட்ரெஸ் இல்லையே, உள்ள பாருங்க, சம்மந்தமே இல்லாத பாவாடை ஸ்கர்ட் தான் போட்டுருக்கேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டால் இப்போ வாய்ஸ் கேட்காது. பரவாயில்லையா? சரி, முடிஞ்சிச்சுல, நான் போறேன். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதை ஃபிஷ் எடுத்துட்டு வந்தோடனே காமிச்சிக்கலாம். சரி, ஓகே, போ டிவி பாரு, போ கிட்ட வந்து பாரு. பிரியாணி, சீரக சம்பா ப்ரான் பிரியாணி. அப்புறம் இரு ஒரு நிமிஷம். ஏய் இருடி. ஃபிஷ் ஃப்ரை, எக்கு, எறா தொக்கு, ரைத்தா. அவ்வளோதான். எல்லாரும் சாப்பிட வாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். இப்போ ஸ்வேதா சாப்பிட்டு எப்படின்னு ரிசல்ட்டு சொல்லுவாள். எப்படி சொல்லு. இப்போவே ஃபேஸ் காமிக்க மாட்டாங்களாம். நெய் ஊத்து. ஆமாம், உண்மையா சொல்லவா? உண்மையே சொல்லு. ஏன் போய் சொல்கிற? நல்லா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீ தட்டை மேலே தூக்கிட்டே போனீங்கன்னா நான் எப்படி தொக்கு நல்லா இருக்கு. ப்ரானும் நல்லா இருக்கு. அவ்வளோதான். இப்போ இலைய போட்டாச்சு. இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ எங்கள் அம்மா எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. அவளுக்கு இறா வந்து யாருக்கும் வைக்கக்கூடாது, நான் அதனால் இவங்களுக்கு கொஞ்சமாக வச்சுருக்கேன். சீரக சம்பா பிரியாணி, முட்டை, மீன், ரைத்தா. நீங்கள் சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்டெல்லாம் பேசு, அப்படியே பேசு. சூப்பராக இருக்கு. சீரக சம்பா அரிசி பிரியாணி, பிரியாணி. அது எது சாப்பிட்டு சொல்லு. பிரியாணி, பிரியாணியும் நல்லா இருக்கா? யாரா சாப்பிட்டு பார்த்தியா? அதை சாப்பிட்டு சொல்லு. எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? அந்த மீன் டேஸ்ட் எப்படிமா இருக்கு? எப்படி நல்லா செவக்க வச்சு நல்லா பாருங்க, செவப்பா நல்ல கலராக அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ சொல்லு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உப்பு இல்லைன்னா இப்போ கரெக்டாக இருக்குன்றா. நல்லா கட்லட் மாதிரி இல்லை, மீன் டேஸ்ட் எப்படி இருக்குது அதை சொல்லுங்க. இருக்கு. முள்ளு நிறையா இருக்கா? இல்லை இல்லை, ஓரம் தான். அப்படியா? நல்லா பாருங்க, நல்லா வஞ்சன மீன் மாதிரி இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கு. சரி, ஓகே. நல்லா இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் 2 பேரும் சாப்பிட்டு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அவர் தான் எதுவுமே பதில் சொல்ல மாட்டார். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணுறீங்க? கம்மியா ரோஸ் மில்க் போடுறாராம். நான் சமையல் செஞ்சு டயர்டாக இருக்கேன்னா அதனால் ரோஸ் மில்க் போடுறாரு. இவர் ஹைட்டுக்கு தூக்கி என்னால் எடுக்க முடியல. ஓகே.
ரோஸ் மில்க் போடுங்க. ஆ இங்கே பாருங்கள், மாமா எனக்காக ரோஸ் மில்க் போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காரு. நான் அதை குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்லாவே போட்டிருக்காரு. நீ குடிச்சு பாரு, நல்லா இருக்கா பாரு. ஆ கண்ணாடி கிளாஸா? ஆமாம், ஒன்று கட்லாண்ட வச்சுருக்கீங்க, யாரோ குடிச்சிட்டு அங்கே வச்சுருக்கீங்க. ஆ கூலிங் கம்மியாக இருக்குது. அதான் ஒரு கிளாஸ் வந்து உடச்சிட்டாங்க, ஒன்று பெட்ரூமில் இருக்குது, 2 இங்கே வச்சுருந்தேன், அவ்வளோதான். மீதி ஒன்று உடஞ்சிடுச்சு மாமா. ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையலில் என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்க. நான் என்னென்ன டிஷ் செஞ்சேன், சாப்பிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. மாமா எனக்காக ரோஸ் மில்க்கும் போட்டு எப்படி இருக்குதுன்னு காமிச்சார். அதை எப்படி இருக்குதுன்னு நான் குடித்தும் பார்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.